வேளச்சேரி, OMR, நொளம்பூர் இந்த மாதிரி ஏரியாக்களை நினைச்சு பாருங்க. கோடை காலத்துல நிலத்தடி நீர் இல்லாம கஷ்டப்படுற அதே தெருக்கள் மழை காலத்துல எப்படி 3 அடி தண்ணியில மூழ்கி போகுது. இந்த முரண்பாடு நம்ம பணத்தை மட்டும் இல்ல, நம்ம மன நிம்மதியையும் சேர்த்து காலி பண்ணுது. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ இயற்கை சீற்றம் கிடையாது. இது சரி செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் தோல்வி. மனுஷனான நாமளே உருவாக்குன இந்த சிக்கலோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு வாங்க ஆராய்வோம். சென்னைக்கு ஒரு வருஷத்துக்கு சராசரியா 1400 மில்லிமீட்டர் மழை கிடைக்குது. இது நம்ம நகரத்தோட முழு தேவைக்கும் போதுமானதை விட ரொம்பவே அதிகம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கை நமக்கு தேவையான தண்ணிய தாராளமாவே கொடுக்குது. பாருங்க, இந்த ஒரு வரி இந்த பிரச்சனையோட மையத்தையே தொட்டுருச்சு. பிரச்சனை மழையில இல்ல, நாம இந்த நகரத்தை டிசைன் பண்ணின விதத்துல தான் இருக்கு. இதுக்கு முதல் அடிப்படை காரணம் நம்ம நகரத்தை நாமளே போர்த்தி இருக்கிற அந்த கான்கிரீட் போர்வை தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்னு ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெறும் மண் தரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி. மழை தண்ணி அப்படியே உறிஞ்சி நம்ம ஃபோர்வெல்ல ரீசார்ஜ் பண்ணிடும். ஆனா கான்கிரீட்டு அது ஒரு சொட்டு தண்ணிய கூட உள்ள விடாது. இந்த வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. வெறும் மண்ணுல மழை பெஞ்சா அதுல வெறும் 10% தண்ணி தான் ஓடும், மீதி எல்லாம் பூமிக்குள்ள போயிடும். ஆனா கான்கிரீட் மேல பெய்யற மழையில கிட்டத்தட்ட 100% அப்படியே தெருவுக்கு தான் ஓடி வரும். இதுதான் பிரச்சனையோட ஆணி வேரே. இந்த நம்பரை பார்த்தா அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா, கடந்த 20 வருஷத்துல சென்னையோட 90% பகுதியை நாம கான்கிரீட் போட்டு மூடிட்டோம். இதனால மழை தண்ணி பூமிக்குள்ள போறதுக்கு ஒரு செகண்ட் கூட டைம் இல்ல. தெருவுல ஆறா ஓடுறத தவிர அதுக்கு வேற வழியே கிடையாது. சரி, அடுத்த தோல்விக்கு வருவோம். அதுதான் மழைநீர் வடிகால்ங்கிற ஒரு மாயை. உண்மையில இதுல பல வடிகால்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியான அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல்லா மாறிடுது. நம்ம தெருவுல கான்ட்ராக்டர்ஸ் பெருசா ஒரு வடிகால் கட்டுவாங்க. ஆனா அது பாட்டுக்கு போய் திடீர்னு நின்னுடும். பக்கிங்ஹாம் கால்வாயிலையோ இல்ல அடையாறுலையோ எங்கேயுமே கனெக்ட் ஆகாம இருக்கும். இதுக்கு பேர் தான் மிஸ்ஸிங் லிங்க்ஸ் பிரச்சனை. இது ஒரு ரொம்ப அடிப்படையான சயின்ஸ். தண்ணி எப்பவுமே மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி தான் பாயும், இல்லையா? ஒரு வடிகால் சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு தொடர்ச்சியான சரிவு, அதாவது ஒரு ஸ்லோப் வேணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு சரிவு பொறியில மாட்டிக்குது. இந்த சிக்கலான இன்ஜினியரிங் தோல்வி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. வடிகால் கட்டும்போது அடியில போற EB கேபிளையும் தண்ணி பைப்பையும் தவிர்க்கிறதுக்காக வடிகாலோட தரைய அப்படியே கொஞ்சம் மேல தூக்கிடுறாங்க. அவ்வளவுதான், புவியீர்ப்பு விதி அங்க வேலையே செய்யாது. தண்ணி ஓடாம தேங்கி கடைசியில உங்க வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்துரும். மழையை நாம நிறுத்த முடியாதுதான், ஆனா சரியான இன்ஜினியரிங் மூலமா இதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு காண முடியும். இதுக்கு 2 கட்ட அணுகுமுறை தேவைப்படுது. இந்த 2 அணுகுமுறையும் பாருங்க. இதுல அரசாங்கத்தோட பங்கும் இருக்கு, தனிப்பட்ட முறையில நம்ம பங்கும் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். வாங்க இதை ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். முதல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? சிட்டி முழுக்க ஒரு டோபோகிராஃபிக் சர்வே நடத்தணும். அதாவது நகரத்தோட மேடு பள்ளங்களை சயின்டிஃபிக்கா மேப் பண்ணணும். அப்போதான் விடுபட்டு போன எல்லா வடிகால் இணைப்புகளையும் கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வேளச்சேரி மாதிரி ஏரிகளை எல்லாம் தூர்வாரி வெள்ளத்தண்ணிய சேமிக்கிற பெரிய டேங்குகளா மாத்தணும். இப்போ பில்டர்ஸும் வீட்டு ஓனர்ஸும் என்ன செய்யணும்? சும்மா ஒரு PVC பைப்பை மட்டும் வெச்சா அது மழைநீர் சேகரிப்பு இல்ல. ஆழமா உறிஞ்சிற கிணறுகள் வேணும்னு கேளுங்க. உங்க காம்பவுண்ட் முழுசையும் சிமெண்ட் போட்டு மூடாதீங்க. அதுக்கு பதிலா தண்ணி உள்ள போற மாதிரி பெர்மியபிள் பேவர் கற்களை பயன்படுத்துங்க. இது உங்க தெருவ வெள்ளத்திலிருந்து காப்பாத்தும், உங்க போர்வெல்லையும் வத்தாம பாத்துக்கும். கடைசியா நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த வறட்சி வெள்ள முரண்பாடுங்கிறது நம்ம தலையெழுத்து கிடையாது. இது புத்திசாலித்தனமான எந்த சமரசமும் இல்லாத இன்ஜினியரிங் மூலமா தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க ஏரியாவோட பொருத்தி பாருங்க. உங்க நகரம் தண்ணிய வரவேற்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கா, இல்ல தண்ணியை எதிர்த்து போராடுற மாதிரி கட்டப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க.